கைஸ் ஃபிளிப் பால் அடிக்கிறாங்க கைஸ். நான் தான் இப்ப வந்து நான் தான் ஜெயிச்சிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரோன் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். சரி, நீ துரத்தி பிடிச்சனால இவன் தான் பறக்க விட போறான். ட்ரோன் E99 அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோ. மகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அன்பாக்சிங் வீடியோ தான். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன் E99 அன்பாக்சிங் வீடியோ தான். இது ஒன்றும் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். ஆன்லைன் ரேட் எவ்வளவு? இது ஆன்லைன்ல 1800 இருந்து 2500 வரையும் விற்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் 1500 இருந்து விற்கிறாங்க. 1500 1200 வரையுமே விற்கிறாங்க. நீங்க வாங்க 1500 கொடுத்து வாங்க. 1500 இருந்து 2500 கொடுக்குற அளவுக்கு இது ஒர்த்தாங்கிறத இப்ப நம்ம அடுத்து பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். அன்பாக்சிங் பண்ண போறோம். உள்ள ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாக்ஸை பார்க்கும்போது ஏதோ டிஜேயோட ஒரு கேமரா மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவலா இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த கலர் செம்மையா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரான ரெட் கலர் நல்லா இருக்குங்க. ஆரஞ்சு. அது ஆரஞ்சா? கண்டுபிடிச்சு. சரி, இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இருங்க ஃபர்ஸ்ட். பாக்கெட்ல 4 இது கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொப்பல்லருக்கான இது கார்டு மாதிரி ஒரு 2 ப்ரொப்பல்லர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது பேர் ப்ரொப்பல்லர் தானே? இது ப்ரொப்பல்லர். இது வந்து ஏதோ வீல் மாதிரி இருக்குடா. என்னடா இது? அதுல மாற்றுறது. இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டிரைவர் என்னன்னு தெரியல. நான் சொல்றேன் அப்ப வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இது என்னது? நீ தான் சொல்லுவியா? போடா. இது என்னடா இது? நான் சொல்றேன் இருங்க. இது நீங்க சொல்றீங்களா? விக்கிறீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி இருக்கு, ரீசார்ஜபிள் பேட்டரி. நெக்ஸ்ட் ட்ரோன் எடுத்துருவோம். நம்ம ட்ரோன் ஃபிட் பண்ற வேலையெல்லாம் இப்பதான் பாத்துக்குவோம். ஓட்டுற வேலை தான் நம்மளுது. பறக்க விடுறோம், இன்னைக்கு சதற விடுறோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலர் இருக்கு பாய்ஸ். இங்க பாருங்க, இந்த ட்ரோனோட ஒரு மினி கேமரா இருக்கு. கேமரா 2 கேமரா வரும். இதுல 2 கேமரா இருக்கு. இன்னொரு கேமரா இங்க இருக்கு. கீழ வரும். இங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா. 2 கேமரா இருக்கு. गाइस பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜேவோட ஒரிஜினல் ஒரு அந்த ட்ரோன் மாதிரியே இருக்கு. செமையா மாடல் தான். எல்லாம் பேசிக் மாடல் தான். அது இதுல பேட்டரி எங்க கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. கழட்டிக்கிற மாதிரி தான் பேட்டரி இருக்கு. இப்போ பேட்டரி எல்லாத்தையுமே அவர் செட் பண்ணிடுவாப்ல. ஓட்ட போறது நான் 2 பேட்டரி வருது மொத்தம். 2 பேட்டரி உங்களுக்கு எத்தனை எம்ஏஹெச் வருது? 1800 எம்ஏஹெச் போட்டிருக்காங்க. அந்த அளவு இருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு. பேட்டரியை மாத்திரும். சரி, வேமா போடு, பறக்க விடணும். ஆனா அதரா ஆன் ஆயிடுச்சு. ஓகே, பாத்தீங்கன்னா ட்ரோன் ஆன் ஆயிடுச்சு. இது 2 கேமராவும் நீங்க வந்து வைஃபை மூலியமா மொபைல் ஆப்ல கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான QR கோட் ஸ்கேனர் எல்லாமே இதுல இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. நம்மளால சைனாக்காரன் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான். எல்லாம் சைனீஸ்ல எழுதியிருக்கேன் உங்களுக்கு. QR கோட் ஸ்கேன் பண்ணனா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடும். ஒரு மொழி சைனா மொழி. சைனா மொழி எல்லாம் இப்ராஹிம் தெரியும். பேசுறா. சாங்சிங் தான் பேசணும். சாங்சிங்கா? அது என்ன இவ்வளவு பெருசா கொடுத்திருக்காங்க அதுக்கு தன்னோட ட்ரோனுக்கு? அதெல்லாம் தேவையில்ல, நான் பறக்க விடுறேன் பாரு. இது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணாலு. இது அதுவும் எல்லாமே சைனீஸ்ல தான் இருக்கு. இங்க பாருங்க. சைனா ப்ராடக்ட் சைனீஸ் தானடா இருக்கும். இங்கிட்ட இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா எதுவுமே நம்ம படிக்க போறது கிடையாது. இது வேணாம் நம்மளுக்கு. அதுதான் அப்பவே சொன்னேன். டியூட் எங்க? டியூட் செல் எங்க? டியூட் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அதுல செம்ம டயர்டா இருக்கு. நாங்க ஓடி ஓடி விளாண்டதுல அப்படியே படுக்கலான் இருக்கேன். எப்பா ட்ரோனை பறக்க விட்டு சொல்றாடே, என்னால நிக்க முடியல. இது ஒரு ட்ரோன் சுத்தல கைஸ். ஏய் குர்ரா, நான் தான்டா ஓட்டுவேன். மக்களே பாத்தீங்கன்னா இப்ப ஓடுது. அது பாட்டு ஒரு பக்கம் போகுது. அது அந்த ரிமோட்டை ஓட்டுறது நான் தான். எந்திரியாலு ஜாம. ஏ கைஸ், அது பாட்டு ஒரு சைடு போதா? புடிங்கடா. இப்ப நம்ம சைடு கொண்டு வரோம். ஏதாவது டாஸ்க்
ஏய் போதுடா. டேய் புரியா. புரியா. புடி காய்ஸ் கடைசியில ட்ரோனை கொண்டு போய் இவன்ட்ட கொடுத்ததுக்கு நல்லா பண்றான் அந்த ட்ரோனை வச்சுக்கிட்டு. நம்ம பறக்க விட்டு ட்ரை பண்ணுவோம். மரத்துல கொண்டு போய் சிக்க வச்சானா, இப்ப மரத்துல சிக்க வச்சானா அடுத்த ரவுண்டு நான் தான் செத்தான். ஏய் என்னடா இது புல்லு வெட்டிட்டு போயிட்டு இருக்கானா. ஏய் வெட்டு மாறு ஆஃப் பண்றா. கைஸ் அவன் கையில இருக்கும் போது ஆன் பண்ணி பார்ப்போமா அத. இப்ப ஏய் நான் பிடிக்க விட மாட்டேன். குர்ரா விடு பாப்போம். நான் ஓட்டுறேன். அந்த புல்ல எடுத்து விடாதுல. பாத்தீங்க அப்படின்னா நான் ஓட்டி மரத்துல தான் வந்துச்சு. அதுவும் இந்த மரத்துல கீழே விழுந்துருச்சு. தலைவன் ஓட்டிட்டு இப்படி கண்ட்ரோல் இல்லாம இதுல விட்டு இதுல போறாங்க. போயிட்டு புல்லுல போயிட்டு புல்லெல்லாம் வெட்டி எடுத்திருக்கேன். இப்ப நான் தான் அடுத்து இப்படி எடுப்போம். ஆமா எதோ ஆன் பட்டனு அவனுக்கு என்ன தெரியல. ஆன் பட்டன் எதுடா சொல்றா. பட்டன் தெரியாம எப்படி ஆளு கண்ட்ரோல் பண்ற? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். கைஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு பட்டன் ஒண்ணும் தேவையில்ல, மைண்ட் இருந்தா போதும். எதா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். வச்சிருவோம் பறக்குதான் பார்ப்போம். கைஸ் தூக்கு மேல நண்டு மாதிரி போகுது. கைஸ் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. கைஸ் வாடா செல்லக்குடி வாடா. ஏய் காத்து கடிக்குதுடா. டேய் அவ்வளவுதான். என்னடா போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம். உடச்சு ஸ்டெபிலிட்டி இருக்கு அது இருக்குல்ல விக்கிறான் யாருல இல்ல. மக்களே இந்த அவனும் புல்ல கவிட்டான். ஆக்சுவலா அது புல்லு கிடையாது, அது வெற்றி வாங்கக்கூடிய மலர்கள். எப்படியே பரவாயில்லையா மக்களே. பாத்தீங்க அப்படின்னா ட்ரோனோட மச்சான் இது ஏன்டா அங்கிட்டு போயிட்டு இருக்கு தெரியல. பாப்போம் என்னன்னு பாப்போம். பறக்க விடுறா இப்ப இவன்டான்னு. அது எங்க போகுதுன்னு பாப்போம். இதுல கேமரா இருக்கு. கேமரா எப்படி கனெக்ட் பண்றது அப்படியே பின்னாடி பாப்போம் வீடியோல. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கானா. பாருங்க எவ்வளவு பிளிப்பா எங்கடா போயிட்டு இருக்கு. டேய் அங்க இருந்து விழுக போதுடா. டேய் திருப்பி ஃபிளிப் ட்ரை பண்ணுவோம் நம்ம. எப்படி ஃபிளிப்? கைஸ் ஃபிளிப் அடிக்கிறாங்க. திறமையான ஒட்டக்காரன் போய் பொடி எங்கடாச்சும் போய் புல்லுல போய் மாட்ட போகுது போ. ஏய் என்னடா இது. நீங்க வரைய ஃபிளிப் எல்லாம் அடிச்சிருப்போம், நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப ஃபிளிப் அடிக்க தெரியுமா? எப்படி அடிச்ச எந்த பட்டன் சொல்லி தர மாட்டேன். கைஸ் இதுல ஏதோ ஒரு பட்டன்ல தான் ஃபிளிப் அடிக்கிறது இருக்கு. நான் பறக்க விட்டு எல்லா பட்டனையும் அமுக்குவேன். பறக்காது அவ்வளவுதான் சார்ஜ். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கு. எங்க நீ நான் 2 ல இருந்து 3 நிமிஷத்துல பறக்க முடியுது. வைடா நான் கையிலே பிடிச்சிருக்கேன். பறக்க விடு. தண்ணி இருக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏய் என்னடா இங்கிட்டு போகுது. அது அதோட கண்ட்ரோல் இல்லாம போகுது. அவ்வளவுதான் மக்களே. நீ பாத்தீங்களா என்னன்னு தெரியல, போயிட்டே இருந்துச்சு அப்படியே கீழே வந்துருச்சுங்க. அதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கு. மொத்தம் 2 பேட்டரி இருக்கு. 2 பேட்டரியுமே நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாதான் உண்டு. 2 பேட்டரியுமே சார்ஜ் போட்டாலும் அது ஒரு 5 நிமிஷம் தான் பறக்கும். இது மாதிரி இருக்கு. எடுத்துடா போ. பாத்தீங்க அப்படின்னா பாம்பு கீம்பு இருக்குமாடா. விழுந்துரு உள்ள விழுந்து செத்துரு. இருந்து எதுக்கு பயந்துட்டா. பாப்போம் இதுல எதுவும் இருக்கா. ஆராய்ச்சி பண்றலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் வா. சுத்தி பாப்பான் கையில வச்சிருக்கான். ஏன் பயப்படுற? இருடா இதுல ஒரு இது வந்து நல்லா இப்படி விரிக்கி விடணும். விரிச்சு விட்டேன் பாத்தியா. நம்ம டாடா ஏசில இப்போ வந்து பாரு இந்த டாடா ஏசி அங்கே விழுந்துச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் க்ளோஸ். டாடா ஏசி இங்கிட்டு தான் வருது.
வண்டி போட்டோம் இல்லாட்டினா டாடா ஏசிக்குள்ள போயிச்சு அவ்வளவுதான். 2 இதுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண, இங்கிட்ட உள்ளது லெஃப்ட் ரைட்டுக்கு, இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. இந்த லாஸ்ட்ல மேல உள்ள பட்டன் தான் ஃபிளிப் நம்ம ட்ரை பண்ணோம். ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, அவ்வளவுதான். பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி போற ஆப்ஷன் இருக்கு. 3 டபுள் ஏ பேட்டரி 3 போடுற மாதிரி இருக்கும் பின்னாடி. இப்போ ஃபிளிப் நான் தான் ட்ரை பண்ணேன், அது கண்ணாப்பிலான்னு போயிட்டு இருக்கு. இப்போ இதை நம்மள்ட்ட வர வைப்பான், கேமரா ஃபோக்கஸ் நம்மள்ட்ட வரட்டும். இப்போ இங்க இருந்துட்டு ஃபிளிப் ட்ரை பண்ணுவோம். அப்படி அது இலைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. போச்சு கிடையாத. என்னடா இது, என்னடா இப்படி இருக்கு, எடுத்து விடு. கைஸ் சக்சஸ்ஃபுல்லா ட்ரோனோட ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஓடியே ரொம்ப டயர்டா இருக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா ட்ரோனை பறக்க விட்டு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. கிரியேட்டர் நிஜாம் என்ன பண்றாரு பாருங்க. ராசா என்ன பண்றாரு ராசா? ராஜா என்ன பண்றீங்க? பறக்க வைக்கிறீங்களா? எதை பறக்க வைக்கிறீங்க? ஒரு ப்ரொப்பலர் சுத்தவே இல்லை. இவர் கொஞ்சம் போட்டோகிராஃபி ரிலேட்டடா ஒரு ஆர்வமான ஆளு. ஒரு ஆய் சொல்லுங்க நிஜாம், ஒரு ஆய் சொல்லுங்க. நீங்க வந்து படத்துல தான் உங்க மூஞ்சி தெரியணும் அவசியம் கிடையாது, இங்கேயே காட்டுங்க உங்க மூஞ்சி. அதுக்குள்ள ஒரு இது போச்சு. இல்ல வேலை செய்யுது. என்னடா பறக்க விடுறீங்க? ஃபிளிப் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. போகுது, அது அங்க போகுது. அடிக்குமா? அதே ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. போட்டான்டா. அது அதோட இதுக்கு தான் போகுது. ரிமோட் பாட்டுக்கு போன்னு பார்த்தா கைஸ் நம்ம ஃபைனலா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ட்ரோனை புடிச்சு ஒருத்தர் டயர்டாகி நிக்கிறான். நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கைஸ் சத்தியமா முடியல. இது நம்ம இஷ்டத்துக்கு போகணும் பார்த்தா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஐயோ கடுப்பு தான் கைஸ். நீங்க 1500 2000 வாங்குறது ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா சும்மா சின்ன பிள்ளைங்க ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு வேணா வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அது நம்ம ட்ரை பண்ணி எங்க பண்ணா இந்த மாதிரி மரத்து சைடு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவுட்டோர்ல ட்ரை பண்ண முடியும். வீட்ல எல்லாம் விட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அதுல ரோட்ல எல்லாம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா எவனோ கொண்டு போய் கண்ணை கிழிச்சிருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி டயர்லாம் வாங்கினா ரோட்ல விடாதீங்க, இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து விடுங்க. நம்ம ஒன்றே ஒரு மிஸ் பண்ணிட்ட வீடியோல கடைசி வரை இது எங்க மாற்றுறதுங்கறத நம்ம சொல்லவே இல்லை. இது எதுக்கு கீழே மாற்றுறது போல? கீழே மாற்றுறது இந்த லேண்டர் கிடையாது, அந்த ப்ரொப்பல்லர் அடி வாங்காம இருக்கிறதுக்கு. ஆக்சுவலா கைஸ் நாங்க கேமரா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி ஒர்க் ஆனிச்சு, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அது அதோட வீடியோ நான் உங்களுக்கு இதுல அட்டாச் பண்றேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கறத நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகல. எப்படி இருக்குன்னு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோனோட நீங்க ஓடி பிடிச்சு ஜாலியா ஃபன்னுக்கு. அதே மாதிரி இப்ப உண்மையா சொல்ல போனா 2000 வேஸ்ட் தான். 2000 வேஸ்ட் தான். அது ஏதாவது பண்ணிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எங்க மாற்றுறதுங்கறத நான் சொல்றேன். இதை இவர் சொல்லுவாப்ல. நாங்க ஏன் இப்ப நாங்களே வீடியோ எடுத்துருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, எங்களோட கேமராமேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவரோட கடமையை ஆற்ற போயிட்டாப்ல. அங்க பாரு நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் தான் எங்களோட கேமராமேன் இல்லாம எங்களோட நண்பன், பல வருட நண்பர்கள் இவரெல்லாம். நாங்கெல்லாம் அப்படியே ஒரே ஒரு நண்பர்கள்னு வச்சுங்களேன். பாருங்க படுத்துட்டான். இப்போ அவனை போய் பார்ப்போம் வாங்க, அவனோட செமையா இருக்கும். இங்க ஆளு இதை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னே மாட்டுறானா பாப்பா. பாத்தீங்களா, நிஜாம் தான் வந்து எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அவர் தான் எங்களோட வீடியோ எல்லாம் எடுப்பாப்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா அதை மாட்டினா இந்த இடம் பாருங்க பெருசா இருக்கும். உங்களுக்கு இதுவே ஒரு வெயிட் இருக்கும் போல. இதோட வெயிட் அதை தூக்கி பறக்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மாவே அது பறக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலா இது ஏன் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போக மாட்டேங்குது அப்படின்னா, காத்து அடிக்குது செம்மையா. அதுல செம்மையா அடிக்கல, நார்மலா தாங்க இருக்கு காத்து. அந்த காத்துக்கு தள்ளுது தானே ஆக்சுவலா. இதுல ஒரு இது வந்து கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஈஸியா இருக்கு. இது பாருங்க, இதை மட்டும் சிக்கிறதா இது நல்லா இருக்கு. இந்த இது V3 போட்டிருக்கு, அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அந்த V3 நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மள இல்ல, ஆக்சுவலா வாங்கினது அவன் தான். அவனை ஏமாத்திட்டாங்க பாவம். இதுதான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு வாங்கணுங்கிறது. நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காண்டி தான் நான் வாங்கினேன். அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்னா, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் ட்ரோன் மேல. உண்மையா சொல்ல போனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். அந்த இதுல மரத்துல கொண்டு போய் குத்துறதுக்கா?
மரத்துல கொண்டு போய் குத்தி குத்தி ஓடி போய் எடுத்து செம்ம டயர்ட் ஆயிட்டோம். நீ டயர்ட் ஆயினியா இல்லையா? டயர்ட் ஆயிட்டேன். செம்ம டயர்ட் ஆயிட்டேன். அதுக்குள்ள இதெல்லாம் கலந்து வந்துருச்சு. பாதி அதுக்குதான் அங்க ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க போல. பாதி பேத்துட்டான் அங்கங்க விட்டு விட்டு மரத்துல காய்ஸ். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்காலு வீடியோ எடுத்து டயர்ட் ஆயிட்டாப்ல நிஜாமே. அதனால அவர் கடமை ஆற்ற போயிட்டாப்ல. எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல. இப்ப நம்ம வாங்கினதுக்கு ஆசைக்கு பறக்க விட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இது உள்ள என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பாப்போம். பிரிக்க போறியாடா? பிரிச்சிருவோம். வாங்கின ஆசைக்கு பறக்க விட்டாச்சு. பேட்டரியை கழட்டிடுவோம். இப்ப இதை பிரிக்க போறானா? வாங்க பாக்கலாம். இப்ப வந்து இப்ராஹிம் வந்து எல்லாத்தையும் கழட்ட ஆரம்பிச்சிட்டான் ட்ரோன் எல்லாம். முக்காவாசியான வேலை எனக்கு தான். ஏதாவது உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுதான். அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரிமோட் கார் எல்லாம் வாங்கி அந்த மோட்டரை எடுத்து ஃபேனை செஞ்சு வீட்டுல கொண்டு போய் கொடுப்போம் பாத்தீங்களா? பாப்பா என்ன இருக்குன்னு வாங்க. எங்க வாங்க வாங்க போய் பாக்கலாம் என்ன இருக்குன்னு. உள்ள மோட்டருக்கு வந்து இதுதான் இருக்கு. இது என்ன கழட்டுவோம் மோட்டர். இதுதான் மோட்ரு. அதோட மோட்ரு உங்களுக்கு தெரியும் வீடியோல. ரொம்ப குட்டியா இருக்கு மோட்ரு. மோட்ரு என்னடா பல்லு விளக்குற பிரஷ் மாதிரி இருக்கு. ஏதோ இருக்கு பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மாதிரி. ஏதோ கியர் மாதிரி கொடுத்து இதுலதான் ப்ரொப்பல்லர் மாட்டோம் நம்ம. வீடியோல காமிக்கிறேன் உங்களுக்கு. திருப்பி இதை மாட்டிடுவோம். உள்ள வச்சுட்டு உள்ள என்ன போர்டு கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அடுத்து மோட்டர் பார்த்துருப்பீங்க. உள்ள எப்படி இருக்கு, உள்ள என்ன போர்டு கொடுத்துருக்காங்க, எப்படி மோட்டரோட கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஒரே இதுல வந்துருச்சு. ஒரே இதுல வந்து உடைக்கல. இது சும்மா மாற்றுற மாதிரிதான் இருக்கு. இதுல ஒரு பின் கொடுத்துருக்காங்க. என்ன கழட்டுவோம். இவ்வளவுதாங்க. இதுல தாங்க கேமரா இருக்கு. 2 கேமரா போர்டு இதுல இருக்கு. அந்த இடத்துல பேட்டரி வர்றதுக்கான ஒரு போர்டு மாதிரி இருக்கு. பேட்டரிக்கான போர்டு ஆன் ஆஃப் சுவிட்ச். இதே இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம கழட்டி பார்ப்போம். என்னடா இதெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கு? எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு இருக்க? அது என்கிட்ட உள்ள ரொம்ப கெட்ட பழக்கம். உள்ள எப்படி இருக்கு என்ன இருக்குன்னுன்றது. ரொம்ப பேட் பை கைஸ். இதே மாதிரிதான் போர் அடிச்சுன்னு காயலாங்கடையில இருந்து ஒரு டிவி, எல்இடி டிவி வந்த புதுசுல காயலாங்கடையில கிடந்துச்சு. 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து அதை பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரிச்சு உடச்சுன்னா வாங்க இப்ராஹிம். பாருங்க இவ்வளவுதான் இருக்கு நம்மளுக்கு. அதுக்குள்ள இங்க ஒரு கேமரா இருக்கா, அப்படியே கீழே திருப்பினோம்னா இங்க ஒரு கேமரா இருக்கு. இவ்வளவுதான். கேமராலாம் அந்த அளவுக்கு இல்ல. நீங்க கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தும் இல்ல. வேஸ்ட் ஆஃப் பண்ணி தான் நான் நினைக்கிறேன். என்னோட சைட்ல இருந்து சும்மா ஜாலிக்கு ஆசைக்கு வாங்கி பறக்க விட்டாச்சு. இதையும் போட்டு உடைச்சாச்சு. உள்ள ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். இது மோட்ரு. அவ்வளவுதான். 2 பேட்டரி இருக்கு எக்ஸ்ட்ரா. அந்த பேட்டரியில பாத்தீங்கன்னா அதுலயே சார்ஜ் போடுற மாதிரி தான் பயன் கொடுத்துருக்காங்க. பி டைப், அந்த மைக்ரோ யூஎஸ்பி வரும்ல அந்த டைப். அது இதுல பாப்போம் இதுல என்ன இருக்குன்னு. என்னடா எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கா? பேட்டரி பறக்குது. பேட்டரி எடுங்க. அப்புறம் நிக்கிது பேட்டரி. ஆனா இதுதான் நல்ல குவாலிட்டி, நல்லா இருக்கு. இது அதை விட இது நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் குவாலிட்டி இதுல பாத்தீங்கன்னா. இதெல்லாம் நம்ம அப்புறம் பிரிச்சுக்கலாம். வீட்டுக்கு போய் பிரிச்சு என்ன இருக்கு நான் தனியா பாத்துக்கிறேன். அதை பார்த்து என்ன பண்ணுவீங்க இப்ராஹிம்? ஒரு சும்மா ஜாலி. இப்ப பாத்தீங்கன்னா சொல்றா, நீ என்ன சொல்ல வந்தியோ அந்த கருத்தை சொல்றான். இதோட குவாலிட்டியை விட அந்த ரிமோட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சீரியஸா இது அவ்வளவுதான். இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. இந்த ரிமோட் வந்து 1500 ரூபாயா? ரிமோட் எல்லாம் 1500 ரூபாய்க்கு இல்ல. இது நம்ம எல்லாமே பிரிச்சாச்சு. ஆன்லைன்ல வாங்கியா? திருச்சியில ஒருத்தர் விற்கிறாரு. இது ஆன்லைன்ல ரேட்டு கூட வருது. ஆன்லைன்ல எவ்வளவு 2400 ரூபாய் சம்திங் வருது. இவ்வளவுதான் அந்த போர்டு. இது மோட்ரு. அவ்வளவுதான் கைஸ். ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். ஓடி ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கப்புறம் இப்ராஹிம் வந்து இதுல இருந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ அவுட்புட் நான் வந்து அட்டாச் பண்றேன் இந்த வீடியோல. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கதான் இதோட அவுட்புட். நல்லா இருக்கா நீங்களே பாருங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல. பழைய மொபைல்ல எடுக்கிற மாதிரி இருக்கு. பட்டன் மொபைல்ல எடுக்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா. கேமராவோட அந்த ட்ரோனோட அந்த வியூ தான சொல்றேன். அந்த காலத்து கேமரா எடுத்த மாதிரி இருக்கு. மொபைல் போன்ல எடுத்த மாதிரி இருக்கு. சரி ஓகே கைஸ். இப்ப நம்ம ஃபைனலா இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுவோம்.
எண்டு பண்ணிட வேண்டியதாங்க. end ஏன்னா பண்ணிட வேண்டியதான். முடியவே இல்ல சத்தியமா. ஓடி ஓடி செம்ம இந்த tired மாதிரி ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனலை Guys, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் இப்ராஹிம் வாட்சிங். தேங்க்யூ. பாய். விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.